அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் KTV School யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தனுவாஸ் அட்மிஷனை பற்றின தகவலெல்லாம் வீடியோ பார்த்துட்ருக்குறோம். அந்த விஷயத்தில் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான மற்றும் மகிழ்ச்சியான செய்தி என்னென்னா 4th ரவுண்டு கவுன்சிலிங் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின விளக்கம் அந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுவீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ஆன் பண்ணி வைங்க. அப்போ தான் இந்த மாதிரி அப்டேட்லாம் தெரிஞ்சுக்க முடியும். இது ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். கீழே கொடுத்துருக்கு பாருங்களேன். தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் ஒன்லி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் பிடெக் இன்பர்சன் கவுன்சிலிங். இதை இன்பர்சன் சொல்லிட்டாங்க. பிடெக் கோர்ஸுக்கு மட்டும் சொல்லியிருக்காங்க. இன்பர்சனாக போகணும், ஆன்லைன் கிடையாது. ஸோ அவங்க எப்படி பண்ணலான்னு சொன்னால் அந்த என்ட்ர மொபைல் நம்பர் இமெயில் ஐடி பாருங்கள். சப்மிட் பண்ணிங்கன்னா அதில் கலந்துக்கிறதுக்கான டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு என்ன அடுத்த டீட்டெயில் என்னென்னா 4th ரவுண்ட் ஆஃப் சொல்லிவிட்டு இன்பர்சன் கவுன்சிலிங்க்கு கட் ஆஃப் மார்க் என்ன, ஷெட்யூல் எப்போ, அப்புறம் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இந்த விளக்கம் பார்ப்போம். நான் ஜஸ்ட்டு கட் ஆஃப் மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டேன். ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பிடிஎஃப் ஃபைலில் பார்த்தோம்னா உங்களுக்கு என்ன கட் ஆஃப் வரைக்கும் எலிஜிபிலிட்டி அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்குது எனக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அகாடமிக் ஸ்ட்ரீமு தான். ஓசியில் 155 இருக்கிறவங்களாம் கட் ஆஃப் கூப்பிட்ருக்காங்க. அதேமாதிரி எஸ்சிஏல பார்த்தோம்னா 147. இந்த 7.5% கேட்டகரியிலையும் வேகன்சி இருக்குது போல். அதனால் 152 வரைக்கும் கட் ஆஃப் கூப்பிட்ருக்காங்க. எக்ஸர்விஸ்மெண்ட் கேட்டகரியில் 108. ஸ்போர்ட்ஸு. ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்குமே எல்லா கேட்டகரியிலையும் இருக்குது. இதில் யாருக்கு இல்லை, அகாடமிக் இருக்குது, வொக்கேஷனல் மட்டும் கிடையாது. ஸோ பிடெக் கோர்ஸுக்கு, ஏன்னா பிடெக் கோர்ஸுக்கும் வொக்கேஷனல் எடுக்க முடியாது, எலிஜிபிலிட்டி கிடையாது. அதனால தான் இது கொடுத்துருக்காங்க. இது ஒரு 4th ரவுண்டு. ஃபுல் டீட்டெயில் பாருங்கள். 28ஆம் தேதி இன்னிலேருந்து 29 நாளைக்கு சாயந்தரம் 5 மணி வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸாக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். வேறு என்ன ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா, இதுக்கு எதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ பே பண்ணணும்னா கிடையாது, வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டுங்களா? இந்த ரெஜிஸ்டர்டு கேண்டிடேட்ஸ் டவுன்லோடு தர் கால் லெட்டர்ஸ். ஒன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா எலிஜிபிலிட்டி இருந்துச்சுன்னு சொன்னால் கால் லெட்டரை டவுன்லோட் பண்ணிவிட்டு எப்போ டவுன்லோட் பண்ணலாம்? 31/1/2022 டவுன்லோட் பண்ணிவிட்டு 6/1/2023 அன்றைக்கி மெட்ராஸ் வெட்டரினரி காலேஜ் வேப்பேரிக்கு நீங்கள் போகணும். அதுதான் இன்பர்சன் கவுன்சிலிங். ஓகேங்களா? இப்போ இந்த ரெஜிஸ்டர்டு கேண்டிடேட்ஸ் ஹூ ஃபெயில்டு டு அட்டெண்ட் இன் பர்சன், இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நான் அடுத்து நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லலான் இருக்கிறேன். இது கட் ஆஃப் ப்ளஸ் இன்ஸ்ட்ரக்ஷனு. அடுத்து ஷெட்யூலு சொல்லியிருக்காங்க பாருங்கள். கவுன்சிலிங் ஷெட்யூல் எப்போ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. கிளியராக கொடுத்துருப்பாங்க. அது ஒரு பிடிஎஃப் ஃபைல் தான். 28ஆம் தேதி பேசின விஷயம்னா 28லேருந்து 29 வரைக்கும் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் சொல்லியிருக்கு. கால் லெட்டர் டவுன்லோடிங் 31/12. ஓகேங்களா? அப்புறம் என்னைக்கு கவுன்சிலிங்னா 6/1/2023 கவுன்சிலிங்கு. ஸோ இந்த விஷயமும் உங்களுக்கு முக்கியமான விஷயந்தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இன்ஃபர்மேஷன், எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுங்கிறது 3வது மெனு இருக்குது. அதையும் கிளிக் பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. அதில் வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.